அரபிக் கடலின் சொர்க்கம் என்று அழைக்கப்படும் லட்சத்தீவில் கடந்த 47 ஆண்டுகளாக அமலில் இருந்த கடுமையான மதுவிலக்கு சட்டத்தை மத்திய அரசு அதிரடியாக ரத்து செய்திருப்பது பல்வேறு விமர்சனத்திற்கு உள்ளாகி வரும் நிலையில் இந்த முடிவுக்கு பின்னால் இருக்கும் சுவாரஸ்யமான புவிசார் அரசியல் ட்விஸ்டுகளையும் உள்ளூர் மக்களின் சென்டிமெண்ட்டுகளையும் அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. லட்சத்தீவின் மிக சுவாரஸ்யமான பின்னணி என்னவென்றால், இங்கு வாழும் மக்களில் 96% அதிகமானோர் இஸ்லாமியர்கள். அவர்களின் மத கோட்பாடுகளின்படி மது என்பது முற்றிலும் தடை செய்யப்பட்ட ஒன்று. மக்களின் இந்த உணர்வுக்கு மதிப்பளித்துதான் 1979 இங்கு முழு மதுவிலக்கு கொண்டுவரப்பட்டது. இந்தியாவில் மிக குறைந்த குற்ற விகிதம் கொண்ட சிறைச்சாலைகளே பெரும்பாலும் காலியாக இருக்கும் ஒரு அமைதியான சொர்க்கபூமி என்றால் அது லட்சத்தீவுதான். அப்படி ஒரு அமைதியான தீவில் திடீரென மதுவிலக்கை ஏன் நீக்க காரணம் உலகத்தரம் வாய்ந்த ஒரு வர்த்தக போட்டிதான். அண்டை நாடான மாலத்தீவு இந்தியாவிற்கு எதிரான சில அரசியல் நகர்வுகளை எடுத்தது உங்களுக்கு நினைவிருக்கலாம். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக லட்சத்தீவை மாலத்தீவுக்கு இணையான சர்வதேச சொகுசு சுற்றுலா மையமாக மாற்ற இந்திய அரசு களமிறங்கியுள்ளது. சர்வதேச சுற்றுலா பயணிகளையும் உலக பணக்காரர்களையும் ஈர்க்க வேண்டுமானால் அங்கு ரிசார்ட் கலாச்சாரம் வர வேண்டும். அதற்கு மதுபான கட்டுப்பாடுகளை தளர்த்துவது கட்டாயம் என அரசு கருதுகிறது. இதுவரை மனிதர்களே இல்லாத பங்காராம் தீவில் மட்டுமே இருந்த இந்த விதிவிலக்கு இனி மக்கள் வாழும் மற்ற தீவுகளுக்கும் படிப்படியாக விரிவடைய போகிறது. மத்திய அரசு இந்த அதிரடியை லட்சத்தீவோடு நிறுத்தவில்லை. இமாலய மலையின் உச்சியில் இருக்கும் மற்றொரு யூனியன் பிரதேசமான லடாக்கிலும் இதேபோல மது விற்பனை விதிகளை தாராளமயமாக்கியுள்ளது. அரசின் இந்த முடிவிற்கு லட்சத்தீவு மற்றும் லடாக் ஆகிய 2 பகுதிகளிலுமே உள்ளூர் மக்கள் மற்றும் சமூக அமைப்புகளிடமிருந்து கடுமையான எதிர்ப்பு குரல்கள் எழுந்துள்ளன. இன்னொரு புறம் சுற்றுச்சூழல் ரீதியாக மிகவும் உணர்திறன் வாய்ந்த இந்த தீவுகளில் கட்டுப்பாடற்ற சுற்றுலா பயணிகளின் வரவு இயற்கை வளங்களையும் பவளப்பாறைகளையும் அழித்துவிடும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் எச்சரிக்கின்றனர். மாலத்தீவுக்கு போட்டியாக லட்சத்தீவை உலக வரைபடத்தில் கொண்டுவர மத்திய அரசு போடும் இந்த கணக்கு பொருளாதார ரீதியாக பெரிய வெற்றியை தரலாம். ஆனால் 47 ஆண்டுகள் மதுவே இல்லாத ஒரு தூய்மையான சமூகமாக வாழ்ந்த லட்சத்தீவு மக்களின் அமைதியையும் கலாச்சாரத்தையும் இந்த புதிய மாற்றம் என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.